நாம வழக்கமா ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம்னா அதுல எலும்பு முறிவு ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஆமா, அதுல எந்த குழப்பமும் இருக்காது. டாக்டர் நேரா பார்த்துட்டு இதான் பிரச்சனைன்னு சொல்லிடுவாரு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு துல்லியத்தை நம்ம மருத்துவத்துல எதிர்பார்க்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அரசியல் நிர்வாகத்துல ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இல்ல? அது நம்ம சிஸ்டம் ஒரு பழுதான எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிரச்சனை எங்க இருக்குன்னே யாருக்கும் சரியா தெரியறதில்ல. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழமான ஆய்வு சாதாரணமான ஒண்ணு கிடையாது. இந்த ஆவணம் ஒட்டுமொத்த அரசியல் ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஒழிக்க ஒரு பெரிய வரைபடத்தையே முன்வைக்குது. கண்டிப்பா. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அரசியல் கட்சிகள், கொடிகள், தேர்தல் சின்னங்கள்னு எதுவுமே இல்லாத ஒரு நாட்டை பத்தி இது பேசுது. கேட்கவே ஏதோ கற்பனை உலகம் மாதிரி இருக்குல்ல? அதான் இதோட மையக் கருத்து. அதாவது அரசியல் கட்சி சார்பற்ற தகுதி அடிப்படையிலான ஆட்சி முறை. இத பத்தி நம்ம விரிவா அலசலாம். சரி, நாம இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே சார்பில்லாம பார்க்கலாம். அவங்க சொல்றது என்னன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தை தக்க வைக்கிற குழுக்களா மாறிடுச்சு. அதனால நிபுணத்துவம் பெற்ற கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு நிபுணர்கள் குழு நாட்டை வழிநடத்தணும்னு சொல்றாங்க. ஓ, அப்போ தேர்தல்ல நிக்கிற எல்லாமே சுயேச்சைதானா? அவங்க சொந்த திறமை மட்டும்தான் மூலதனம்? ஆமா, வேற எந்த கட்சி தலைமையும் அவங்கள கட்டுப்படுத்தாது. ஆனா பிராக்டிக்கலா ஒரு கேள்வி வருது. அரசியல்வாதிகள் யாருமே இல்லைன்னா நாட்டை யார் நிர்வகிப்பா? சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி நடக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா, இங்கதான் ஒரு பெரிய கட்டமைப்பை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த அரசாங்கமும் 12 துறை சார்ந்த தொகுப்புகளா பிரிக்கப்படுது. 12 தொகுப்புகளா? அதாவது கிளஸ்டர்ஸ். கரெக்ட். சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம், கல்வின்னு எல்லாமே இந்த 12 கிளஸ்டருக்குள்ள வந்துரும். எந்த துறைக்கு யார் பொறுப்பேற்கிறாங்களோ அவங்க அந்த துறையில பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்போ நிதித்துறைக்கு பெரிய பொருளாதார நிபுணர், கல்வித்துறைக்கு கல்வியாளர். ஆமா, சுகாதாரத்துறைக்கு பல வருஷ அனுபவம் உள்ள ஒரு சீனியர் டாக்டர், விவசாயத்துக்கு விவசாய விஞ்ஞானிகள். இப்படிதான் அந்த கட்டமைப்பு இருக்கும். இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைய ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் நிர்வகிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப லாஜிக்கா படுது. ஆனா இந்த 12 பேருக்கும் நடுவுல அதிகார போட்டி வராதா? அந்த கேள்வி எனக்கும் வந்துச்சு. ஆனா ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒற்றை அதிகார மையமே கிடையாது. அதாவது முதலமைச்சர் அல்லது பிரதமர் மாதிரி யாரும் கிடையாதா? எக்ஸாக்ட்லி. பிரதமர் என்ற ஒற்றை நபர்கிட்ட அதிகாரம் குவியும் போதுதான் எதேச்சாதிகாரம் வருது. ஆனா இங்க 12 கிளஸ்டர்களுக்கும் சம அதிகாரம். இவங்கள ஒருங்கிணைக்க ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே இருப்பார். ஓ, அப்ப அவரு கமாண்ட் பண்ண மாட்டாரா? மாட்டார். ஒரு பேரிடர் வருதுன்னு வைங்க, சுகாதாரத்துறைக்கும் நிதித்துறைக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்பட்டு தரவுகள் அடிப்படையில முடிவெடுக்க உதவுவார். அவ்வளவுதான். இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த நிபுணர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சாதாரணமா ஊர்ல கொடி பிடிச்சி பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ண முடியாதே. அதுக்குதான் அவங்க ஒரு 5 கட்ட அறிவியல் பூர்வமான தேர்தல் முறைய பரிந்துரைக்கிறாங்க. இது ஒரு சாதாரண வாக்கெடுப்பு கிடையாது. இது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ். 5 கட்டமா? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அதுன்னு முதல் கட்டம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிப்படை தகுதி. அவங்களுக்கு எந்த குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது. அதுவும் வெறும் போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் கிடையாது. டிஜிட்டல் டேட்டா பேஸ் மூலமா கம்ப்ளீட் செக்கிங் நடக்கும். வயசு எதுவும் லிமிட் இருக்கா? ஆமா, 25ல இருந்து 55 வயசு வரைக்கும் தான். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே. கல்வி தகுதி? 2வது கட்டம் ஒரு நுழைவுத் தேர்வு. நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ஒரு சுதந்திரமான ஆணையம், எந்த அரசியல் தலையீடும் இல்லாம ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அரசியல்வாதியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? நிஜமாவா? இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. எக்ஸாம்ல மார்க் வாங்குறவங்க எல்லாம் நல்ல தலைவரா இருப்பாங்களான்னு எப்படி நம்புறது? கரெக்ட். மனப்பாடம் பண்ணி எழுதுறவங்க எல்லாம் தலைவர்கள் ஆயிட முடியாது. ஆமா, ஒரு கருணை, மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிற தன்மை, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எப்படி அளக்க முடியும்? அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கத்தான் 3வது கட்டம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. இது எழுத்து தேர்வு கிடையாது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மற்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நடக்கிற சோதனை. விர்ச்சுவல் ரியாலிட்டியா? என்ன, ஒரு விஆர் கேம் விளையாடுற மாதிரியா? அதை விட ரொம்ப அட்வான்ஸ்ட். ஒரு விஆர் ரூம்குள்ள அவங்கள விட்டுட்டு ஒரு செயற்கையான நெருக்கடியை உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு, இப்ப ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தண்ணி ஏறுது, இன்னொரு பக்கம் பாலம் இடிய போகுது. உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் மீட்பு குழு இருக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. வாவ். அங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்பாங்களா? எக்ஸாக்ட்லி.
அவங்க மூளை எப்படி வேலை செய்யுது, பதட்டப்படுறாங்களா, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்கன்னு ஏஐ ரொம்ப துல்லியமா நோட் பண்ணும். இது நிஜமாவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. ஆனா மனிதர்களோட சார்பு நிலையை தவிர்க்க இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றது நல்ல விஷயம்தான். ஆமா, கூடவே மனநல மருத்துவர்களும் அவங்க சைக்காலஜிய டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் 4வது கட்டத்துக்கு வருவாங்க. 4வது கட்டத்துல ஒரு வார்டுக்கு 3-4 பேர் தான் மிஞ்சுவாங்க இல்லையா? ஆமா, அந்த இறுதி பட்டியல்ல இருக்கிறவங்க பெரிய பேரணி எல்லாம் நடத்தக்கூடாது. பணபலத்துக்கு இங்க வேலையே இல்ல. அப்புறம் எப்படி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க? அவங்க வாக்கு கோரிக்கை குறிப்புன்னு ஒரு டாக்குமெண்ட்ட மக்கள் கிட்ட நேரடியா கொடுப்பாங்க. அதுல என்ன திட்டங்கள், அதை எப்போ எந்த வருஷத்துக்குள்ள முடிப்போன்னு தெளிவான டைம்லைன் இருக்கும். ரிட்டன் டாக்குமெண்டா கொடுக்கறாங்க. சூப்பர். சரி, இப்போ 5வது கட்டம். ஓட்டு போடுறது எப்படி நடக்கும்? இதுல தான் பெரிய மாற்றம். ஓட்டுச்சாவடிக்கு போனா ஆதார் சிப் ஸ்கேன் பண்ணுவாங்க. உடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அத போட்டாதான் ஓட்டே பதிவாகும். அப்போ கள்ள ஓட்டுக்கு சான்ஸே இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். மொபைல் இல்லாத விளிம்பு நிலை மக்கள், முதியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே போயிட மாட்டாங்களா? ஆவணத்துல அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க. மொபைல் இல்லாதவங்களுக்கு கைரேகை அல்லது கருவிழி பதிவு மூலமா ஓட்டு போட மாற்று வசதி கண்டிப்பா இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். சரி, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, ஆட்களும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயர்களோட தெருவுல, அவங்க வார்டுல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இங்கதான் மக்களுக்கான முழு அதிகாரம் வருது. இதுல அவங்க 2 பெரிய ஆயுதங்களை கொடுக்கறாங்க. ஒன்னு, நிராகரிக்கும் உரிமை. அதாவது ரைட் டு ரிஜெக்ட். நோட்டா மாதிரி ஏதாவதா? நோட்டா விட பவர்ஃபுல். நிக்கிற 3 பேரையும் பிடிக்கலன்னா ஒட்டு மொத்தமா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு புது வேட்பாளர்களை கேட்கலாம். ஓ, ஆனா ஒருவேளை எலெக்ட் ஆனவர் சரியா வேலை செய்யலன்னா என்ன பண்றது? 5 வருஷம் பொறுத்துக்கணுமா? கண்டிப்பா தேவையில்ல. அதுக்கு தான் ரைட் டு ரீகால், அதாவது திரும்ப அழைக்கும் உரிமை இருக்கு. அவர் ஊழல் செஞ்சாலோ அல்லது சொன்ன டைம்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கலனாலோ 2 வருஷத்துக்கு அப்புறம் பதவியிலேருந்து தூக்கிடலாம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப குழப்பம் ஆகாதா? தோத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சவரை எப்பயாவது தூக்க ட்ரை பண்ணுவாங்களே. அதுக்கு தான் ஒரு கண்டிஷன் இருக்கு. சும்மா தூக்க முடியாது. அந்த தொகுதியில இருக்கிற 60% வாக்காளர்கள் அவங்கள நீக்கணும்னு ஓட்டு போடணும். 60%? அது வெப்சைட் அல்லது ஆப் மூலமா பண்ணணுமா? ஆமா, ஓடிபி வெரிஃபிகேஷனோட ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம். டெக்னாலஜி தெரியாதவங்க கிராம நிர்வாக அலுவலகத்துல போய் நேரா கையெழுத்து போடலாம். அதனால உண்மையாவே அவர் தப்பு பண்ணிருந்தா மட்டும்தான் 60% பேர் வருவாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான ரூல். சரி, இப்போ நம்ம உள்ளாட்சி நிர்வாகத்தை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். பஞ்சாயத்து, பிளாக் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துன்னு இந்த 3 லெவல்லையும் இது எப்படி வேலை செய்யும்? இந்த 3 நிலைகள்லயும் ஒரு பெரிய நிர்வாக புரட்சியே நடக்கும்னு ஆவணத்துல சொல்றாங்க. இப்போ ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம், வீடு கட்டுறது, கழிப்பறை, கிணறு தோன்றது, குடிநீர், விவசாயம் இல்லனா மின்சார வசதின்னு வெச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் மக்கள் ஆபீஸா அலையணுமா? அதுதான் இல்ல. எல்லா அடிப்படை தேவைகளுக்கும் அந்த பிரதிநிதிகளே மக்கள் இருக்கிற இடத்துக்கு நேரடியா வருவாங்க. ஓ, நம்ம வீட்டுக்கே வந்துருமாங்களா? ஆமா, அவங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விவசாய கிணறு வேணும்னா அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப வேகமா நடக்கும். அது எப்படி அவ்வளவு வேகமா சாத்தியம்? கவர்மெண்ட் ஃபைல்னாலே தாமதம் தானே? இங்கதான் டெக்னாலஜி வருது. அவங்க ஸ்பாட்லயே எல்லா ஆதாரங்களையும் ஆவணங்களையும் டிஜிட்டல் முறையில உடனுக்குடன் சேகரிப்பாங்க. மக்கள் கண் முன்னாடியே அந்த ஃபைல்ல டிஜிட்டல் சைன் பண்ணி உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆன்லைன்ல அனுப்பிடுவாங்க. வாவ், அப்ப ரொம்ப வேகமா பரிசீலித்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இதுல டிஜிட்டல் ஃபைல் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. நீங்க அமேசான்ல ஒரு பொருளை ஆர்டர் பண்ண எப்படி ட்ராக் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க அப்ளிகேஷன் எந்த அதிகாரி டேபிள்ல இருக்குன்னு நீங்க போன்லயே பாத்துக்கலாம். இது அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பிரஷர் கொடுக்கும். சோ வேலை சீக்கிரம் நடக்கும். ஆனா மாநில அளவுல சட்டசபையில இது எப்படி ஒர்க் ஆகும்? அங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமா, அதனால கட்சி கொறடா உத்தரவுகள் எல்லாம் இருக்காது. ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது நிஜமாவே மக்களுக்கு நன்மையாங்கிற தகுதி அடிப்படையில மட்டும்தான் விவாதிப்பாங்க. அப்போ சட்டத்தை எப்படி பாஸ் பண்ணுவாங்க? சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு லைவ் பப்ளிக் போலிங் நடக்கும். அதாவது மக்கள் ஆப் மூலமா நேரடியா ஓட்டு போடுவாங்க. அப்போ மக்கள் மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் சட்டமா பாஸ் பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி. ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நடக்கிற கிராம சபைகள்ல நேரடியா கருத்து கேட்பாங்க. அப்போ மக்களே அரசாங்கத்தை டைரக்ட் ஆடிட் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் சோஷியல் அக்கவுண்டிங். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை திட்டங்களோட முன்னேற்ற அறிக்கை மக்கள்கிட்ட நேரடியா கொடுக்கப்படும்னு ஆவணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ஒரு அருமையான பாயிண்ட்.
இவ்வளவு நேரம் நாம பேசுனதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதிகாரம் இனி அரசியல்வாதிகள் கையில கிடையாது. அது நிபுணர்கள் கிட்டயும், குறிப்பா நேரடியா மக்கள் கிட்டயும் வந்துருது. ஆமா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு நாம சும்மா இருக்க முடியாது. கரெக்ட். பஞ்சாயத்துல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் எல்லாத்துலயும் மக்கள் நேரடியா கேள்வி கேட்கலாம், ஃபைலை ட்ராக் பண்ணலாம், தப்பு செஞ்சா பதவியில இருந்து தூக்கலாம். இது ஒரு மாபெரும் அதிகாரம். உண்மைதான். ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த ஆவணம் நம்ம கிட்ட ஒரு ரொம்ப ஆழமான, கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு கேள்வியும் கேக்குது. அது என்ன கேள்வி? இந்த சிஸ்டம்ல ஏஐ டெஸ்டிங், ஓடிபி ஓட்டிங், ஃபைல் டிராக்கிங்னு எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிய நம்பி இருக்கு. அதை விட முக்கியமா மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். அப்போ சாதாரண குடிமகனான நீங்க அரசாங்கத்தோடான உங்க உறவை எப்படி மாத்திக்க போறீங்க? அதாவது நம்ம இனி வெறும் பார்வையாளர்களா இருக்க முடியாதா? எக்ஸாக்ட்லி. டீ கடையில உட்காந்து அரசியல் பேசிட்டு கொடுக்க முடியாது. தினசரி ஆட்சியில நேரடியா பங்கு இருக்கிற இணை ஆட்சியாளர்களா, அதாவது கோரூலஸா மாற நம்ம தயாரா இருக்கோமா? அதுக்கான கல்வி அறிவும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கான்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு புது அதிகாரத்தை வாங்க நம்ம தயாரா இருக்கோம். ஆனா அதை சரியா பயன்படுத்துற பக்குவம் நமக்கு வந்துருச்சான்னு நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான விவாதத்தை ஆரம்பிச்சு வைக்குது. சரி, மீண்டும் இன்னொரு ஆழமான ஆய்வுல நாம சந்திக்கலாம்.